ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கண பகுதியில் என்ன தலைப்பு பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேர்ச்சொல் கண்டறிக இந்த தலைப்பு தான் நம்ம பார்க்க இருக்கோம். ஏற்கனவே தமிழ் இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம 9 தலைப்பு முடிச்சிட்டோம். 10வது தலைப்பாக வேர்ச்சொல் கண்டறிக பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு தலைப்பு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா தமிழ் இலக்கணத்தில் வேர்ச்சொல் கண்டறிக ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக், அதே சமயம் ரொம்பவே ஈஸியான டாப்பிக்கும் கூட. இந்த ஒரே வீடியோவில் நம்ம எப்படி ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வேர்ச்சொல் அப்படின்னா அது என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேர்ச்சொல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கட்டளையாகவோ அல்லது ஏவலாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கண்டிப்பாக இந்த வேலையை நீ செஞ்சே ஆகணும், ஒரு ஆர்டர் போடுற மாதிரி அந்த வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தையை நீங்கள் ரொம்பவே ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். வேர்ச்சொல்லுங்கிறது ஒரு கட்டளையாகவோ ஏவலாகவோ இருக்கும். இந்த வேலையை நீ செய்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியும், அல்லது இந்த வேலையை நீ செய்யணும், கட்டாயமாக செய்யணுங்கிற மாதிரி கட்டளை இடுற மாதிரி தான் இந்த வேர்ச்சொல் இருக்கும். இந்த ஒரு சொல்லுடைய பகுதியாக தான் இது இருக்கும். பகுதினா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சொல்லோட ஒரு பெரிய வார்த்தை இருக்குன்னா அதில் முதல் வார்த்தையாக இருக்கும். முதன்மையாக இருக்கிறது தான் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்லின் பகுதியாக இருக்கும். அதே மாதிரி இந்த வேர்ச்சொல்லுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிச்சொல்னாலும் வேர்ச்சொல்னாலும் ஒன்று தான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். ஒரு 5 வார்த்தை இருக்குது. நடந்தான், நடந்தால், நடந்தனர், நடந்தன, நடந்தது. இப்போ எல்லாமே பாருங்கள் நடந்தது சம்பந்தமான வார்த்தைகளாகவே இருக்குது. ஒரு பையன் நடந்தான், ஒரு பொண்ணு நடந்தால், கொஞ்சம் பேர் சேர்ந்து நடந்தனர், ஆடு மாடு நடந்தது, சரிங்களா, இவர்கள் நடந்தன அப்படின்னு எல்லாமே இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் பகுதினா நான் ஏற்கனவே சொன்னேன், பகுதி வாங்கிறது என்னன்னா ஒரு சொல்லோட முதன்மையான இருக்கக்கூடிய வார்த்தைகள். இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா நட அப்படிங்கிற வார்த்தையை தான் குறிக்குது. அப்போ இதில் எந்த சொல் கேட்டாலும் இதனுடைய வேர் சொல்லுங்கிறது நட அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் தான் ஆரம்பிக்குது. சரிங்களா, இந்த நடங்கிற வார்த்தை தான் இப்போ நடன்னு நீ ஒருத்தரை பார்த்து நட அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கட்டளை இடுற மாதிரி தானே இருக்குது. அல்லது நீ போப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏவல் விடுற மாதிரி இருக்குது பாருங்கள். நடங்கிறது தான் ஒரு வேர்ச்சொல். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இது என்னன்னா, நீங்கள் கண்டுபிடிச்ச வேர்ச்சொல்லை நீங்கள் அதன் மீறி பிரிக்க முடியாது. ஒரு வார்த்தையிலேருந்து நீங்கள் வேர்ச்சொல்லை பிரிக்கலாம், ஒரு வார்த்தையிலேருந்து நீங்கள் வேர்ச்சொல்லை பிரிக்கலாம். ஆனால் அந்த வேர்ச்சொல்லையே நீங்கள் இன்னும் சிறிதாக பிரிக்க முடியாது. இப்போ இந்த நடங்கிற வார்த்தையை நீங்கள் பிரித்து எழுதுனா அர்த்தமே இருக்காது. ஒரு நானு வரும், ஒரு டானு வரும். இது ஒரு சொல்லே கிடையாதுல்ல. அப்போ பிரிக்க முடியாத சொல்லே அடிச்சொல்லே வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வார்த்தையை பிரிக்க முடியாது. இந்த 4 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியாக வேர்ச்சொல்லை நீங்கள் பிரிச்சிடலாம். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். சொல்லும் வேர்ச்சொல்லும்னு நம்ம நிறைய வார்த்தையை பார்க்குறோம். இந்த நிறைய வார்த்தையை நீங்கள் ஒன்றையும் படிக்கும் பொழுதே உங்களுக்கு ஈஸியாக ஒரு வார்த்தையில் நீங்கள் வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், படித்தான், இதை நீங்கள் கட்டளை இடுற மாதிரி சொல்லுங்கள். ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான், படித்தான்னு இருக்குது. அந்த பையனை நீங்கள் கட்டளை இடுற மாதிரி சொல்லுங்கள், படி அப்படின்னு தானே சொல்லுவீங்க. இதுதான் வேர்ச்சொல். இப்போ ஓடினான்னு இருக்குது, அப்போ ஓடு, ஓடின்னு சொல்லக்கூடாது. ஏன் டீன்னு சொல்லக்கூடாது? ஓடினா அது கட்டளையிடுற மாதிரி வராது. சரிங்களா, நீங்கள் அதுக்குன்னு இருக்க வார்த்தையை எடுத்துடக்கூடாது எப்போவுமே. அதானே இருக்க வார்த்தை தானே எடுக்க சொன்னீங்க. அது சரியான இலக்கண முறைப்படி சொல்லணும். இப்போ ஓடினான்னு இருக்குது, ஓடி அப்படின்னு சொல்லக்கூடாது, ஓடு அப்படின்னு சொன்னால் தான் அது சரியான அர்த்தம். இப்போ வந்தான்னு இருக்குது, அப்போ வந்துன்னு நான் சொல்லணுமான்னு கேட்டால் கிடையாது, வான்னு சொல்லணும். வந்தான், அதை வேர் சொல்ல ஒரு பையன் வராப்பில் வந்தான்னு இருக்குது, இதை நான் வேர் சொல்ல எப்படி சொல்லுவாங்க? வா, கட்டளையிடுற மாதிரி வான்னு சொல்லலாம். பார்த்தான் அப்படின்னு இருக்குது, பார் அப்படின்னு நீங்கள் கட்டளையிடணும். அடித்தால் அடி அப்படின்னு நீங்கள் கட்டளையிடணும். ஆடியது ஆடு, ஈட்டினான் ஈட்டு, உண்பார் உண் அப்படின்னு நீங்கள் கட்டளையிடணும். சரிங்களா, அந்த வார்த்தையை கட்டளையிடணும். எழுதினான்னா எழுது. ஆனால் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு நாளுக்கு நாள் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் அவங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சில வேர் சொல்லலாம் அவங்க கொடுக்குறாங்கும் போது நம்மளும் கொஞ்சம் அப்டேட்டாக. இப்போ கற்க அப்படின்னா கல்லுன்னு சொல்லணும், இந்த இல் வரும். சரிங்களா, கல், இந்த மாதிரி சில வார்த்தைகள் மாறுறதை கொடுத்து அவங்க நம்ம ட்விஸ்ட் பண்ணுவாங்க. கற்க அப்படின்னா படிக்கக்கூடியது, நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை கற்றல்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கற்றல்னால் அது தொழில் பெயர் சார்ந்து போயிடும். நம்ம அடிச்சொல் மட்டும்தான் சொல்லலாம். அப்போ கல்லுன்னு தான் சொல்லணும். சரிங்களா, கற்றேன்னாலும் அதுக்கு கல்லை தான் குறிக்கும். ஸோ நீங்கள் 6th to 12th பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மொத்த வேர்ச்சொல்லே பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இருக்காது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 100 வார்த்தை தான் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக பார்க்க ஈஸியாக நீங்கள் வேர்ச்சொல் இது பண்ணிடலாம். ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாங்க, ரொம்ப ஈஸியான வார்த்தையாக தான் இருக்கும். சாய்ந்தது, அப்போ சாயின்னு நீங்கள் சொல்லணும். சிரித்தான், அப்போ சிரின்னு நீங்கள் சொல்லணும்.
சரிங்களா? சுருட்டினான் சுருட்டு, செய்தால் செய், தந்தான் தா, திருந்தினான் திருத்து, திருத்தினான் திருத்து, தைத்தான் தை, நோக்கம். இது வந்து ஒரு பொருளை மாதிரி இருக்குது பாருங்கள். நோக்கம்னா நோக்கு, போனான் போ, நின்றது நில், வாழ்க்கைனா வாள். இது வந்து கேட்டாங்க. வாழ்க்கைன்னு இருக்குது, இதில் வேர்ச்சொல் என்னென்னா வாளுன்னு நீங்கள் சொல்லணும். வென்றான் வெல் அப்படின்னு சொல்லணும். கூவல் இதுவுமே கேட்டிருக்காங்க. கூவலுக்கு வேர்ச்சொல்னா கூ அப்படின்னு தான் சொல்லணும். கூவுன்னு சொல்லக்கூடாது. ஆப்ஷனில் கூவுன்னு போட்டிருப்பாங்க, ஆனால் அதுக்கு கரெக்டான வார்த்தை கூன்னு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி துறவுனா துறை, நாடகம் நடி இப்படின்னு வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல். சரிங்களா? ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம பார்த்தது 10வது தலைப்பு வேர்ச்சொல். சரிங்களா? நம்ம வந்து 21 தலைப்பில் வந்து இன்றைக்கி 10வது தலைப்பை வந்து முடிச்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நானாகவே ஓனாக வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்துக்கு ஒரு நோட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிகினர், நீங்கள் வந்து இப்போ தமிழ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எனக்கு இலக்கணம் தெரியாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவே தமிழில் இருக்கக்கூடிய 21 இலக்கண தலைப்பு 2024 மாடல்லாம் 25க்கு நான் அடுத்து புதுசாக ஒன்று ரெடி பண்ணணும். 24 மாடலில் இருக்கக்கூடிய 21 தலைப்பு இலக்கண தலைப்புகளுக்கும் ரொம்ப சிம்பிளாகவே நான் வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். எழுதி அதை பிரிண்ட் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த பிடிஎஃப் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த ஜிபே நம்பருக்கு ஜிபே ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் அதுக்கு யாரும் கால் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் பண்ணாலே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுறேன். அடுத்து வந்து இலக்கியம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் இலக்கணம் முடிஞ்சு. இலக்கியம் வந்து கொஞ்சம் பிஸியாக, கொஞ்சம் ஒர்க் போகிற வாசிக்கு இலக்கியம் என்னால் குயிக்காக ரெடி பண்ண முடியல. ஆனால் நான் இலக்கியமும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரம் இலக்கியம் முடிச்சுட்டு நான் அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு சொல்கிறேன், அப்டேட் சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் டேட் நெருங்கிட்டு ஸோ எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். நன்றி.